ASHWIN career guidance expert. Admissions அப்படின்னு வந்தாலே அடுத்த நிமிஷம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்லேருந்து சொந்தக்காரங்கள்லேருந்து யாருன்னே தெரியாமல் இருக்கிறவங்க கூட நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி சீசன் தான் இது. +2 முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு என்னென்ன காலேஜெல்லாம் நல்ல காலேஜ்னு தோணுதோ அதையெல்லாம் போகிற போக்கில் சொல்லிட்டு போவாங்க. நம்மளுக்கு நாலா பக்கத்துலேருந்தும் நம்மளுக்கு காதில் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல காலேஜ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, யாரோ 2 பேர் நம்மளுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப அந்த பரபரப்புக்கு பஞ்சமில்லாத அடுத்த 2-3 மாதங்கள் அப்படின்னு கூட சொல்ல முடியும். சில பேரண்ட்டோட எய்ம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மளால் பணம் செலவு பண்ண முடியாது, வருஷத்துக்கு ஹாஸ்டலோடு சேர்த்து இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் தரம் குறைவாக இருந்தால் அப்பா கூட என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நல்ல கல்லூரிக்கு அனுப்பிச்சி வச்சு படிக்க வைப்போம், செலவு தானே, 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பையன் வந்து சம்பாரித்து நல்லா இருக்க போகிறான், நம்ம அதுதானே சந்தோஷம்னு சில அப்பாக்கள் வந்து கரெக்டாக டெசிஷன் எடுத்து போவாங்க. சில அம்மாக்கள் எப்படின்னா, அப்பாக்களை விட நிறையா வீட்டில் நாங்களாம் கவுன்சிலிங் பண்ணுறப்ப பார்த்தோம்னா அம்மாக்கள் வந்து பயங்கர விவரமாக இருப்பாங்க. இதில் நாம் சொல்ல போகிற இந்த வீடியோவில் விவரமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற அம்மாக்களுக்கும் ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கும் இந்த எல்லா பாயிண்ட்டுமே இது பொருந்தும். பாயிண்ட் நம்பர் 1, நிறைய அம்மாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுவும் பெண் பிள்ளைகளை பெற்ற அம்மாக்கள், நம்ம பொண்ணை சிட்டிக்கு அனுப்பிச்சு என்ன பண்ணுறது, சென்னைக்கு அனுப்பிச்சு என்ன பண்ணுறது, கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க கிராமத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கல்லூரியில் போய் படிக்கட்டும், எங்கே படித்தாலும் அதே டிகிரி தானே, படிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி நம்ம பொண்ணு கண்ணும் கருத்துமாகவே இருக்கணும், நான் டெய்லி நம்ம பொண்ணை பார்க்கணும். இப்போ வந்து வயசு வேறு 16லேருந்து டீனேஜில் வந்து முடிய போகிற ஏஜில் இருக்கிறாங்க, அதனால் இந்த வயசு தான் நம்ம பொண்ணை வந்து ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்கணும்னு நிறைய அம்மாக்கள் விவரமாக இருக்கிறதா நினச்சி தப்பான முடிவு எடுப்பாங்க. தவறு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்கள் கிராமத்தில் இருந்தாலும் தவறு செய்வார்கள், பெரிய சிட்டிக்கு போனாலும் தவறு செய்வார்கள். தவறு செய்யவே கூடாது என்று நினைப்பவர்கள் சிட்டிக்கு போனாலும் தவறு செய்ய மாட்டார்கள், உங்கள் கிராமத்தில் இருந்தாலும் தவறு செய்ய மாட்டார்கள். இந்த இடத்துல அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் இருக்க வேண்டுமே தவிர, டெய்லியும் என் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய பெரிய தப்பு. அதனால் தயவு செய்து உங்கள் ஊரை சுற்றி நல்ல கல்லூரி இல்லை என்றால் அவர்களை நல்ல கல்லூரிக்கு அனுப்பி வைத்து படிக்க வையுங்கள். உங்கள் காலம் முடிந்துவிடும். இன்னொரு 30 வருஷம் 40 வருஷம் முடிஞ்சு போயிடும். அதற்கப்புறம் உங்கள் குழந்தைகளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, அந்த லைஃப்பை வாழ வைக்கிறதுக்கு இப்போ அதுக்கான அடித்தளத்தை அமைத்து கொடுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய முதல் செய்தி. அதனால் உங்கள் ஊர்லேயே படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தயவு செய்து தள்ளி போடுங்க. இப்போ நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினச்சி உங்கள் ஊர்லேயே படிக்க வச்சாலும் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு உங்கள் ஊரில் இருக்க முடியாது, நீங்கள் வெளியே போய்தான் ஆகணும். அதனால சொல்கிறேன், இந்த காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது மெயினாக இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். அப்போ தான் நிறைய நாலேஜை காலேஜுக்குள்ளேயே இருந்து வளர்த்துக்க முடியும். விடிய விடிய லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, விடிய விடிய சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் லைப்ரரி, லைப்ரரி சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய கல்லூரியான்னு பாருங்களே தவிர உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கல்லூரியான்னு பார்க்காதீங்க. இதில் வந்து பயங்கரமாக தப்பு பண்ணுறது அம்மாக்கள் தான். தயவு செய்து பாசங்கிற பேரில் படிப்பை சம்டைம்ஸ் நிறைய அம்மாக்கள் குழி தோண்டி பிதைப்பதுண்டு. என் பையன் அந்த காலேஜுக்கெலாம் போனால் எப்படி சாப்பிடுவான், சாப்பிடாமல் இழைச்சி போயிட்டான்னு என்ன பண்ணுறது? பாசம் என்பது வேறு, படிப்பு என்பது வேறு. படிப்பு என்று வந்துவிட்டால் படிப்பு தான் முக்கியம், சாப்பாடு முக்கியம் அல்ல. உங்கள் பாசம் அதற்கு பின்னால் தான். படிப்பு தான் அவர்களுக்கு பெரிய சொத்து. இப்பொழுது நீங்கள் சொத்தாக இருக்கலாம், ஒவ்வொரு பையனுக்கும் அவங்களுடைய அப்பா அம்மா தான் சொத்து. உங்களுக்கு பின்னால் அடுத்த சொத்து என்னவென்றால் படிப்பு தான் சொத்து. நீங்கள் இருக்கும் வரை அவர்களுக்கு வேலை இல்லை என்றாலும் ஏதோ பார்த்து கொள்வீர்கள். நீங்கள் போன பிறகு அவர்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்வது? 12th முடித்து ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் கொண்டுட்டு போய் விடுற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைமில் தயவு செய்து உங்கள் பாசம் என்ற போர்வையில் அவர்களை போற்று பொத்தி ஒரு இடத்தில் உட்கார வைத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறியை போட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறதா எங்களுடைய முதல் ரெக்வெஸ்ட், பர்டிகுலர்லி ஃபார் அம்மாக்கள். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் பசங்க நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க அல்லது நல்ல மார்க்குகள் வாங்குவதற்கான அறிகுறி தெரியும். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க
அதே மாதிரி 12th முடித்து ஹையர் எஜுகேஷன் போகிற நிலைமையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அட்மிஷன்ஸ் போட்டுட்டு வந்துட்டோம், நீங்கள் இன்னும் அட்மிஷன்ஸ் போடலையா அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு அப்படியே பயம் தொத்திக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமாக மார்க் 190 இருக்கே, பொறுமையாக நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் டிஎன்இஏல போடலாம், அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் கவுன்சிலிங்கை போட்டு கவர்மெண்ட் சீட்டு மூலமாக போய் செலவுகளை கம்மியாக பண்ணலாம்னு இருக்கவே இருக்காது. அவர்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட வசதி தான் இருக்கும். அந்த வசதிக்கு மேலே 4 பேர்த்துக்கு நம்மளைய பேரை கேட்டால் என் பையன் எங்கே படிக்கிறான்னு சொன்னால் உடனே பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்காரர்களிடம் போய் சண்டை போட்டு இந்த காலேஜ் தான் சேர்த்தணும், பணத்தை கொடுங்க, நீங்கள் கடன் வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தகுதிக்கு மீறி, அதுவும் அந்த மாணவன், உங்களுடைய குழந்தைகள் நல்ல திறமையாக இருப்பாங்க, அந்த திறமையான மாணவனை நம்பாமல் பணத்தை மட்டும் நம்பி பக்கத்து வீட்டுக்காரர்களை நம்பி கடைசியில் பணமும் போய் அவசரப்பட்டு அடடா இந்த கட் ஆஃப்க்கு இதை விட நல்ல காலேஜ் கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் கொண்டுட்டு போய் கொடுத்து நீங்கள் பணத்தை கட்டியிருந்தீங்கன்னா திருப்பி கேட்கும் பொழுது அது நான் ரீஃபண்ட் ஃபீஸாக தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோன்னு கொடுக்குறப்ப எழுதி வாங்கிக்குவாங்க. யூ கேனாட் கெட் த மணி பேக். அதனால் நல்ல கட் ஆஃப் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள், பர்டிகுலராக அம்மாக்கள் தெளிவாக இருங்க. ப்ளீஸ் ஸ்டே காம். இந்த இடத்துல நான் நிறையா வீட்டில் ஸ்டூடெண்ட்டோட லைஃப் பாதிக்கப்படுறதுக்கு இந்த பாயிண்ட் நான் ரொம்ப ரிகரஸாக பார்க்குறேன். ஒரு கல்லூரி, தரம் குறைந்த கல்லூரி ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைன்னா நேரில் வீட்டுக்கே வருவாங்க. வீட்டுக்கு உட்காந்து பாருங்கள், எங்கள் காலேஜில் இவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், ஒரே பையன் 10 கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கிறான், நம்மளுக்கு ஒரு பையன் 10 கம்பெனியில் பிளேஸ் ஆனால் அவன் 10 தலை அவனுக்கு இருக்குது, அல்லது 10 உயிரை அவன் வாழ்கிறான், ஒரே ஒரு கம்பெனிக்கு தான் போவான். நமக்கு தேவை அனைவருக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்கிறார்களா என்பது தான். ஒரு காலேஜ் அப்படின்னா ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் 900 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா ஒரு 20%, ஒரு 15% to 20% நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். அவங்களாம் என்ன சொன்னாலும் திருத மாட்டாங்க அல்லது படிக்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு அட்லீஸ்ட் 900 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரின்னா ஒரு 750 ஸ்டூடெண்ட்ஸ்னாச்சும் பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அவர்களே பிளேஸ் பண்ணணும். ஏப்பா வீட்டுக்கே கூப்பிட்றாங்க, நாம் இந்த காலேஜுக்கு போகலாம். சில காலேஜில் நம்ம நல்லா டாப் மோஸ்ட் காலேஜில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் பேசுவாங்க. எங்கள் காலேஜுக்கு வாங்க சேர்ந்துக்குங்கன்னு திருப்பி கூப்பிட்டு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அப்போது நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு கேட்டிங்கன்னா நேரில் பாருங்கள், அல்லது இவ்வளோ ஃபீஸு அட்மிஷன் போட்டுக்கன்னு வச்சுருவாங்க. ஏன்னா அதுக்கான பிளேஸ்மெண்ட்டில் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அது மெயினாக அம்மாக்களுக்கு சீக்கிரம் கோவம் அவன் காலேஜுக்கு ஃபோன் பண்ணுனா ஃபோன் பண்ணுறதுக்கு கூட கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க பாருங்கள் வீட்டிலே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் கூப்பிடக்கூடிய ஆட்கள் முதல்ல யாரை டார்கெட் பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்டூடெண்ட்டை டார்கெட் பண்ண மாட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாயார், அதாவது அம்மாக்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. யார்கிட்ட போய் பேசுனா இந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம காலேஜுக்கு இழுத்துக்கிட்டு போக முடியுமோ அவர்களிடம்தான் சரியாக போய் பேசுவார்கள். இதுக்கு கரெக்டாக நிறைய கல்லூரி சூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி யார் தெரியுமா? அம்மாக்கள் தான். அதில் எப்படி உங்களையெல்லாம் ஏமாற்றுவாங்கன்னா, அம்மா உங்களுக்கு தெரியாது என்னங்கம்மா இருக்குது, உங்கள் பையனை அருமையாக வளர்த்துருக்குறீங்க, ரொம்ப நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கிறீங்க, இன்னையும் இந்த காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜாக இருக்கும், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்கம்மா, எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அம்மாக்களை உச்சி குளிர வைத்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் கடைசியில் அங்கே கொண்டு போய் அட்மிஷன்ஸ் போட்டுருவான். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த விஷயம் இல்லை இந்த விஷயம் இல்லைன்னு. அதனால் யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும், யார் வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டாலும் தயவு செய்து அவர்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத அந்த காலேஜில் ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இது வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. இந்த இடத்துலையும் அம்மாக்கள் ஏமாறுவார்கள். அடுத்து பணத்தில் அடிக்கிறது. எப்படி? நீங்கள் அந்த காலேஜுக்கு போனீங்கன்னா வருஷத்துக்கு 2 லட்சம் செலவாகும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு ஒரு நல்ல கல்லூரிக்கு போனீங்கன்னா சாப்பாட்டோடு சேர்த்து வருஷத்துக்கு 2,20,000க்கு குறைவாக நீங்கள் படிக்க முடியாது, கட்டாயமாக முடியாது. இதே நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 1,75,000 ரூபாய் சாப்பாட்டோடு சேர்த்து வரத்தான் செய்யும். சில காலேஜ் வருவாங்க. இதில் மெயினாக மாற்றுறது யார் தெரியுமா? ஃபஸ்ட்டு கிராஜுவேட். இப்போ நிறைய கல்லூரிகள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அந்த கவர்மெண்ட் 25,000 வருது இல்லை, அது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் வருஷம் நீங்கள் பணமே கட்ட வேண்டியதில்லை, உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த முதல் பட்டதாரி அமௌண்ட்டை மட்டும் வாங்கி வச்சுக்குவோம்,
நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாங்கம்மா, ஒரு பைசா கூட கட்ட வேண்டாம், பையன் நம்ம காலேஜுக்கு வந்தால் மட்டும் போதுன்னு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம வீட்டோட சூழ்நிலை அம்மாக்களுக்கு அப்படியே தலையில் ரீங்காரமிடும். நம்ம வீட்டில் வேறு பணம் இல்லை, ஹஸ்பண்டுக்கு வேறு இப்போ லாக்டவுனில் வேலை இல்லாமல் இருக்குது, இந்த காலேஜுக்காரங்க வர்றாங்க, எங்கே படித்தாலும் இன்ஜினியரிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்லூரிக்கு போய் ஏமாறக்கூடிய அவலமும், அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்மகிட்டே பணம் இல்லை கொண்டு போய் இந்த காலேஜில் சேர்த்திடலான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமும், மொத்தம் 700 பேர்த்தில் 2 பேர் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிருப்பான். அந்த ஃபோட்டோவை மட்டும் போட்டுக்கிட்டு பாருங்கள், நீங்கள் டாப் மோஸ்ட் கல்லூரின்னு சொல்லப்படக்கூடிய கல்லூரிகளையும் இந்த கம்பெனி தான் வந்து ஆளுகள் எடுத்திருக்கிறாங்க. இதே கம்பெனி எங்கள் காலேஜுக்கு வர்றாங்க, அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா செலவாகும். எங்கள் காலேஜுக்கு வந்தீங்கன்னா பணமே கட்ட வேண்டியது இல்லைன்னு சொன்னால் அதோட அவுட்டு. இதை மெயினாக யாரை டார்கெட் பண்ணி அடிப்பாங்கன்னா, அம்மாக்களை டார்கெட் பண்ணி அடித்து ஏமாற வைத்து விடுவார்கள். இந்த அட்மிஷன் விஷயத்தில் அப்பாவுடைய சொந்தக்காரவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை விட அம்மாக்களுடைய சொந்தக்காரங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் அம்மாக்களுக்கு ஏதாச்சும் அக்கா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அக்காவுக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்கிறான்னு ஒரு காலேஜில் படிக்க வச்சுட்டாங்கன்னா, டேம் ஷூர் அபவுட் இட்டு அந்த காலேஜ் நல்ல காலேஜாக இல்லைன்னு ஒன்றும் தெரியாது. அந்த காலேஜ் தான் என் பையனை போட்டிருக்கேன், நல்லா தான் படிக்கிறான், இப்போ என்ன அந்த காலேஜுக்கே போயிடலாமேன்னு அவங்க அக்கா இவர்களிடம் சொன்னால், அடுத்த நிமிஷம் எங்கள் அக்கா பையனை அங்கே தான் படிக்க வைக்கிறாங்க, என் பையனை இங்கே நம்ம பையனை இங்கேயே போட்டுடலாம் அப்படிம்பாங்க. எதுக்கு சண்டைன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஸ்பண்ட்ஸும் சரி என்னமோ விஷயம் தான் பண்ணிக்கொண்டுருவாங்க. இந்த இடத்துலையும் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. அவர்கள் பையனுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், உங்கள் பையனுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அவர்கள் பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷை டைப்பாக இருப்பான், நான் வீட்டுக்குள்ளேயே டெய்லியும் சாப்பிட்டு இங்கேயே இருக்கணும்னு நினைப்பான். உங்கள் பையன் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பான், நிறைய கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போது அவங்களுக்கு இந்த காலேஜ் சூட் ஆகாது. அப்போ உங்கள் பையனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேளுங்க. அக்கா பையன் அங்கே படிக்கிறான், எங்கள் அண்ணன் பையன் அங்கே படிக்கிறான், எங்கள் தாத்தாவோட தம்பியோட பேரனோட பொண்ணு அங்கே படிக்கிறா, படிக்க போகலாம், தவறில்லை. ஒரு நல்ல காலேஜில் பார்த்தீங்கன்னா படித்தாங்கன்னா அந்த காலேஜ் நல்ல காலேஜில் எய்ம் பண்ணியே சில பேர் படிப்பாங்க, அதே காலேஜில் படித்தா நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்ரெடி அவர்களே ஒரு தரம் குறைவான கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது இங்கேயே சேர்த்திருப்பா, வருஷத்துக்கு 20,000 முடிஞ்சு போயிடும், எல்லாம் அவன் பார்த்து படிக்கிறதாம்பாங்க. அதனால் சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் சொந்தக்காரர்கள் இதையெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் இந்த இடத்துல அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது அம்மாக்கள் தான். தயவு செய்து இந்த இடத்துலையும் ரொம்ப கன்சர்னாக இருங்க. அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரர்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து அவங்க பசங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்களோ என்னமோ. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட யார் அடிக்கடி பேசுவா? ஒரு ஈவினிங் 5 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் வெளியே நின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, அது மெயின் அம்மாக்கள் எல்லாம் ஒரு வட்டமேசை மாநாடு போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் அம்மாக்கள், நிறைய அம்மாக்கள் டக்குன்னு வந்து என்ன ஆயிடுவாங்கன்னா கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவாங்க. அவங்க பசங்களை படிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ, அந்த காலேஜ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த காலேஜ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்களோட பையன் சேர்த்திட்டாங்க, நீ இன்னும் சும்மாவே இருக்கிறேன்னு நம்மளை போட்டு மண்டையை குடஞ்சி பயங்கரமாக திங்க் பண்ண வச்சு கடைசியாக ஏதோ ஒரு காலேஜில் கொண்டுட்டு போய் சேர்த்த வச்சுருவாங்க. கடைசியில் பார்த்தா உங்கள் பையனுக்கு நல்ல மார்க் வரும், நீங்கள் ஏமாந்துருவீங்க. அவர்களிடமும் உங்கள் காதை கொடுக்காதீர்கள். இந்த அடுத்த பாயிண்ட் இதுதான் சார். அடுத்து சொல்லக்கூடிய 2 பாயிண்ட் தான் பயங்கரமான பாயிண்ட். மூட நம்பிக்கையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அம்மாக்கள் அப்பா எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவர் நல்லா ஜாதகம் சொல்லுவார், இவர் நல்லா ஜாதகம் சொல்லுவார், கட்டத்தை காமிச்சா என்ன தெரியுமா, வடக்கு பக்கம் இருக்கிற காலேஜுக்கு போய் படிக்க வைங்க, மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய காலேஜுக்கு போய் படிக்க வைங்கன்னு கரெக்டாக ஸ்டூடெண்ட்டோட ஜாதகத்தை பார்த்து கட்டத்தை கணிச்சு கரெக்டாக சொல்லுவாராம். 10ஆவதுக்கு அவனுக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்குங்கிறது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி போய் கேட்டு பாருங்களேன், இந்த கம்ப்யூட்டர் மாதிரி வச்சு நல்லா படித்தான்னா நல்லா இருக்கும்பாங்க. இந்த ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு போய் பையனோட லைஃப்பை டிசைட் பண்ணுறீங்க பாருங்கள், இது ரொம்ப கொடுமையான விஷயம். தயவு செய்து பண்ணாதீங்க. ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் பையனுக்கு வடக்க தான் நல்ல காலேஜுன்னு? அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஜாதகத்தை பார்த்து இன்னும் நிறைய பேர் ஏமாறுறீங்க. இதெல்லாம் டெக்னாலஜி வேர்ல்டு ஆகிப்போச்சு. என் பையன் என்ன படிப்பாங்கிறத பையன் தீர்மானிக்கணுமே தவிர
ஜோசியக்காரர்கள் தீர்மானிக்க கூடாது. இந்த ஜோசியக்காரர்கள்ட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு அம்மாக்களை அடித்து கொள்வதற்கு ஆளே கிடையாது. ஜாதகத்தை தூக்கிட்டு போய் காலேஜையும் கோர்ஸையும் டிசைட் பண்ண முடியாது, பண்ணாதீங்க. அடுத்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் எப்படி தெரியுமா? இதுக்கு முந்தின ஜாதகத்தை எடுத்து கொண்டுட்டு போய் காலேஜையும் கோர்ஸையும் டிசைட் பண்ணுறதை விட இது அல்டிமேட் பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட்னா, அம்மாக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சாமி கும்பிடுவாங்க. எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. அம்மாக்கள் கொஞ்சம் அதிகமாக சாமி கும்பிடுவாங்க. யாருக்குன்னா பசங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க. பையனுக்கு எந்த காலேஜ் எடுக்கிறதுன்னு தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சீட் எழுதி போட வேண்டியது. சீட் எழுதி போட்டு சாமிக்கு முன்னாடி சீட்டை போட வேண்டியது. சாமி எந்த சீட்டுக்கு பூ கொடுக்குதோ அந்த சீட்டில் போய் சேர வேண்டியது. பார்த்தீங்களா? இதுதான். இதை ஏன் சொல்கிறேன்னா, போன வருஷம் ஒரு பையன் எனக்கு கூப்பிட்டுட்டு, சார் எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கவே இல்லை சார், எங்கள் அம்மா இதிலேயே தான் சேரணும்னு சொல்கிறாங்க சார், நீ சொல்ல வேண்டியது இந்த காலேஜ் நல்ல காலேஜ் இல்லைம்மா, நான் நல்ல காலேஜுக்கு போகிறேன்னு சொல்ல வேண்டியதானா? இல்லை சார், 4 காலேஜ் வச்சு சாமி முன்னாடி குலுக்கி போட்டாங்க, எங்கள் குலதெய்வம் வந்து இந்த காலேஜுக்கு போகணுன்னு சொல்லிருச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இந்த காலேஜுக்கு தான் போகணும்னு நிற்கிறாங்கன்னு. பாருங்களேன், நாம் இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறோம், நடந்துக்கிட்டு இருக்கு, இன்றைக்கும் நடக்குது. அப்போது ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபு அம்மாக்கள் வந்து ட்ராஜடியாக மாற்றிடுறாங்க. அதனால சொல்கிறேன், பூவை குலுக்கி கொண்டுட்டு போய் காலேஜ் எடுக்கிறது, டிபார்ட்மெண்ட் எழுதி போட வேண்டியது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, ஐடி, மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ, ஏஐடிஎஸ் இந்த மாதிரி எழுதி வச்சிட வேண்டியது. இவங்களுக்கு எந்த நாலேஜுமே இருக்காது. சாமிகிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. சாமி பூவை எடுத்து கொடுப்பார், எடுத்து பார்ப்பார். எடுத்து பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட்டு நல்ல டிபார்ட்மெண்ட்டு, நீங்கள் எதை எடுத்து எழுதி போட்டாலும் நல்ல டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நல்ல காலேஜ் எதுன்னு தெரியாது. என்ன 500 550 காலேஜ் இருக்குன்னா 550 காலேஜுமே நீங்கள் குலுக்கி போட போகிறீங்க? பார்ப்போம். நீங்கள் குலுக்கி போடுங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக குலுக்கி போடுங்க. கரெக்டான காலேஜ், கரெக்டான டிபார்ட்மெண்ட் வந்துன்னா முதல்ல சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன். என்னை கூப்பிட்டு அனுப்புங்க. அதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாம் வந்து கட்டாயமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதனால் மை டியர் பேரண்ட்ஸ், பர்டிகுலராக அம்மாக்கள், தயவு செய்து நான் சொன்ன இந்த தப்புகளை எல்லாம் பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா உங்கள் மகன் அல்லது மகளுடைய வாழ்க்கையில் நீங்களே ஒரு பெரிய கேள்விக்குறியை போட்டு அவனால் மேலே வர முடியாமல் போச்சேன்னு 4 வருஷத்துக்கு அப்புறம் புலம்பக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலை வந்து சேரும். அதனால் ப்ளீஸ் டூ நாட் டூ தட். உங்கள் பசங்களுக்கு பிடிச்ச காலேஜ், உங்கள் பசங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். பிடிச்ச காலேஜ் அப்படிங்கிறதுக்காக காலையில் 9 மணிக்கு போனால் 1 மணிக்கு இந்த காலேஜில் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்கடா, வாதியாரே காலேஜில் இருக்க மாட்டாருங்கிறதுக்காக அந்த காலேஜுக்கு போக பார்க்காதீங்க. நல்ல காலேஜில் போய் படிங்க. நல்ல டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டட் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்கோப்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி நாமினல் ஃபீஸில் நல்ல எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் மொத்தம் ஒரு டாப் 25 கல்லூரிகளில் ஒரு 10 கல்லூரிகள் இருக்கின்றன. அந்த கல்லூரிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பூன் ஃபீடிங் எல்லாம் பண்ணுறோம். ஒவ்வொரு காலேஜோடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். அதுக்கு ஃபோன் பண்ணி அட்மிஷன்ஸ் எப்படி சார், நாங்கள் நேரில் வந்து பார்க்கலாம், நேரில் வந்து தான் பார்க்க சொல்லுவாங்க, நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணும். நேரில் வரலாமா, எவ்வளவு ஃபீஸு? சில காலேஜில் கொஞ்சம் ஃபீஸ் குறைவாக சொன்னாங்கன்னு உடனே அம்மாக்கள், ஐயோ அந்த காலேஜில் வேண்டாம், ஃபீஸ் வந்து கொஞ்சம் குறைவாக சொல்கிறாங்க, அந்த காலேஜ் நல்லா இருக்குன்னு இவங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது. இதெல்லாம் நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டி இருக்கிறது. இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ அம்மாக்கள் வந்து எப்படியெல்லாம் மாற வேண்டியது இருக்குன்னு சொல்லியே 1/2 மணி நேரம் வீடியோ போட வேண்டியது இருக்குது. அப்படின்னா எத்தனை விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. தரம் குறைவான கல்லூரியில் எந்த காரணத்திற்கொண்டும் சேர்ந்து விடாமல் மாணவர்களை பாதுகாத்து விட வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எடுத்து சொல்லி வருகிறோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப். கட்டாயமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் wonderful life, right? So thank you very much. Let us come with another one very good informative video very soon. Until then, it's bye from ASHWIN.